வணக்கத்திற்கு அன்பு நண்பர்களே, சிறுகதை. முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை கற்றிருந்ததால் அவரிடம் எப்படியாவது அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவன் சீடனாக வருகிறான். அவருக்கு பல தொண்டுகள் செய்கின்றான். அதில் உணமகிழ்ந்த அந்த ஞானியோ ஒரு நாள், அப்பா, உனக்கு என்ன வரம் கேள். சொர்க்கம் வேண்டுமா, இல்லையென்றால் இறப்பில்லாத நிலை வேண்டுமா, பிறப்பில்லாத நிலை வேண்டுமா என்று கேட்கின்ற போது அந்த சீடன் சொல்லுகின்றான், எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், இறப்பில்லாத நிலையும் வேண்டாம், பிறப்பில்லாத நிலையும் வேண்டாம். உங்களிடம் இருக்கின்றதே ஒருவன் இறந்தால் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை எனக்கு கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த குரு, அப்பா, இந்த மந்திரத்தினால் உனக்கு பின்னி விளைவு ஆபத்துக்கள் ஏற்படும், ஆகையால் இந்த மந்திரம் உனக்கு தேவையில்லையப்பா. ஒன்றை புரிந்து கொள், நீ இறந்த பிறகு இந்த மந்திரம் உனக்கே பயனற்று போகும், உன்னையே நீ காப்பாற்ற முடியாது என்று பலவாறாக அறிவுரை சொல்லியும் இந்த சீடன் கேட்காமல், குருவே, எனக்கு இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தால் கொடுங்கள், இல்லை என்றால் வேண்டால் பிறப்பு இறப்பு எல்லாம் என்னை சார்ந்தது, என்னோடு போகட்டும், இந்த மந்திரத்தை மட்டுமே கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற போது சரி, ஒரு வழியாக அவனுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். மந்திரத்தை கற்று உணர்ந்த அவன் தன்னுடைய கிராமம் செல்லுகின்றான். கிராமத்தில் யாராவது இறந்திருப்பார்கள் என்றால் யாரும் இருக்கவில்லை. சரி, ஒரு வழியாக மற்ற கிராமத்திற்கு செல்லலாம் என்று காட்டு வழியாக செல்லுகின்ற போது அங்கே ஒரு எலும்புக்கூடு இருக்கிறது. சரி, இந்த மந்திரத்தை பரிசோதித்து பார்க்கலாமே என்று மந்திரத்தை உச்சாடம் செய்கின்றான். அந்த உச்சாடம் செய்தால் அது சிங்கத்தின் எலும்பு கூடாக இருக்கிறது. சிங்கம் உயிர்ப்பித்து வந்து இவனை கொன்று தின்று விடுகிறது. இதிலிருந்து என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏராளமான ஞானம் மறைந்து புதைந்து இருப்பது காரணம் தவறானவர் கையில் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக. அவை தகுதி படைத்தவர்க்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்பது இறைவனின் கூற்று. நானும் விடைபெறுகிறேன் அன்பு நண்பர்களே.